Hey guys, welcome back to my channel Stylekaari. நான் முன்னாடி போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஹேர் கட் அண்ட் ஹேர் கலர் ஓட டியூட்டோரியல்னு சொல்லலாம், இல்லை எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் என்ன வீடியோ பண்ண போகிறேன்னா, ரொம்ப டிக்டாக்ல வைரலாக போயிட்டு இருக்க 70's ஹேர்டு ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் கனடாவில் இருக்கும் போதே பார்த்துட்டு, என் சிஸ்டருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் ரொம்ப பிடிக்கும். என் சிஸ்டருக்கு ரொம்ப பவுன்ஸியாக இந்த ப்ளோ ட்ரை பண்ண ஒரு பவுன்ஸி வேவி ஹேர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவளுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போது அது வைரல் ஆகலை. ஆக்சுவலி நான் சொல்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு மார்ச் அந்த டைமில். பட் இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கும்போது வைரல் 70's ஹேர் ஸ்டைல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஐ தாட் ஐல் ட்ரை தட் ஹேர் டு டுடே. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இந்த ஹேர்டு பண்ணுறதுக்கு பேசிக்காக யூ நீட் அ ஸ்ட்ரைட்னர். நான் ஐகானிக்கோட S3 ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. இது ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைட்னர்ஸ் எல்லாம் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த எஃபெக்ட் அவ்வளோ வராது, இல்லை ஏதாவது ஆகிடும். பட் இந்த ஸ்ட்ரைட்னர் ரொம்ப லாங்கர் டைம் எனக்கு வருது. ஸோ இந்த ஸ்ட்ரைட்னர் மட்டும் போதும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. பிகாஸ் ஐ டிட் லைக் நல்ல ஒரு ஃபெத்ரி ஒரு லேயர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஹேர் ஸ்டைலில் நல்லா புல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த வைரலாக போகிற அந்த ஒரு வீடியோவில் அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணு ஆக்சுவலி அவங்க அந்த ஹேர் கட்டே அப்படி பண்ணியிருப்பாங்க. 70s'ில் எப்படி ஹேர் கட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வருமானு தெரியல, பட் ஓரளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். பேசிக்லி அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி கர்ல்ஸ் பண்ணுவோம் இல்லையா எண்டில், அதுதான் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லா ஹேர்லேயும் வர மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எண்ட்ஸில் கேர்ள்ஸ் பண்ண போகிறோம்.
ஆக்சுவலி நான் ஜஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ண ஹேரில் பண்ணுறேன். ஐ டென்ட் யூஸ் கண்டிஷ்னர் டுடே. ஏன்னா இது ஒரு டிப் தான். ஆக்சுவலி கேர்ள்ஸ் பண்ணும்போது கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாமல் பண்ணோன்னா கேர்ள்ஸ் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வரும். சரி, இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஆக்சுவலி இந்த பார்ட் வரைக்கும் எக்ஸப்ட் த க்ரௌன் பார்ட் இந்த ஸ்டெப் வரைக்கும் யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்னர் வச்சு கர்ல்ஸ் பண்ணுற டெக்னிக் தான். க்ரௌன் பார்ட் ஒர்க் பண்ணும்போது தான் டெக்னிக் வந்து கொஞ்சம் மாறும். See the curls, beautiful curls. பை ஜெனட்டிக் எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர், பட் எனக்கு கேர்லி ஹேர்னால் அவ்வளோ இஷ்டம். வாட் டு டூ? ஆல்சோ என் முடியல கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ நேரம் நிற்கவும் நிற்காது. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் மேக்ஸிமம் ஒரு 1 hour நிற்கும். ரொம்ப நிறைய செட்டிங் ஸ்ப்ரே அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண வேணால் அது லாங் லாஸ்டிங்காக நிற்கும். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ப்ரே யூஸ் பண்ணோன்னா கேர்ள்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்கும். நேச்சுரலான ஒரு பவுன்ஸ் வந்து ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த கலர் அண்ட் ஸ்ட்ரீக்ஸ்க்கு அந்த கேர்ள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே பிளாக் ஹேராக இருந்தால் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் கேர்ள்ஸ். தட்ஸ் வை ஐ ப்ரிஃபர் கலரிங் மை ஹேர். ஆல்சோ இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பிகாஸ் ஐ ஹாவ் ஸ்ட்ரெயிட் ஹேர். ரொம்ப சில்கி டெக்ஸ்சராக இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் ஸ்டைலிங் பண்ணும்போது வந்து அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்க மாட்டேங்குது. ஸோ கலர் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குது, ஒரு ரஃப்னஸ் கிடைக்குது ஹேரில். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. ஸோ நவ் கம்ஸ் தி சேலஞ்ச். இப்போ வந்து இந்த க்ரௌன் பார்ட்டு தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அது எப்படின்னா, டேக் யூர் ஹேர் லைக் திஸ். இப்படி முன்னாடி போட்டுட்டு இப்படி வச்சுக்கிட்டு கேர்ள் ஃப்ரம் திஸ். ஆக்சுவலி இந்த சைட்லேருந்து கேர்ள் பண்ணணும், லேயர் லேயராக எடுத்து லைக் திஸ். இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணும்போது அதான் இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு குவாலிட்டியான பவர்ஃபுல் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணால் தான் யூ வில் கெட் த கேர்ள்ஸ். அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போட்டு இழுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் முடியை ரொம்ப டேமேஜ் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்காக ஐ டென்ட் யூஸ் எனி, பிகாஸ் ஜென்ரலாக என் முடியில் சீரமோ இந்த ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணும்போது ஈவன் மோர் சில்கியர் ஆகிடும். ஸோ கேர்ள்ஸ் நிற்கவே நிற்காது. ஸோ யூஸ்வலாக நான் கேர்ள்ஸ் பண்ணும்போது இஃப் இட் இஸ் அ லாங் டே, நான் ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கு போகிறேன், ஒரு வெட்டிங்க்கு போகிறேன், ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா ஐ ப்ரிஃபர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ தட் மை கேர்ள்ஸ் ஸ்டேஸ் ஃபார் லாங்கர். பட் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் வந்து உங்களுக்கு இஃப் யூ ப்ரிஃபர் லைக் இல்லை நான் யூஸ் பண்ணி தான்
பண்ணுவேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் லைக் டூ மச் ஆஃப் லேயர்ஸ் இந்த ஹேர் ஸ்டைலை வந்து புல் ஆஃப் பண்ண முடியும்னு என்று நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் ஆன் கேமரா. நான் இதுக்கு முன்னாடி பண்ணல. ஸோ எனக்கு தெரியாது இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை ஃப்ளாப் ஆகுமான்னு. ஓகே, கண் வேறு தெரிய மாட்டிருக்கு. ஏதோ குத்து மதிப்பாக பண்ணின்னு இருக்கிறேன். The last stand. Okay. So yes. இப்போ so you see the difference. நம்ம இப்படி எடுத்து பண்ண உடனே you see the difference. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஃபைனல் லுக். அந்த டிக்டாக் வீடியோவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சுட்டு இந்த ஹேரை வந்து இந்த கேர்ள்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் ஓப்பன் அவுட் பண்ணுறாங்க. மொத்தமாக எல்லா கேர்ள்ஸையும் ஓகே, நவ் கம்ஸ் த மேஜிக். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இப்படி ஹேர் அடி போட்டுட்டு ஓ மை காட், எப்படி வந்திருக்கு? Oh my god, 60s heroines, 70s heroines மாதிரி இருக்கேனா? This is the 70s. Oh my god. Sorry, கண்ணாடி கீழே இருக்கு, அதனால தான் கீழே பார்க்குறேன். Oh my god, it looks so nice. Oh my god, look at this volume. நான் வேக்யூம் பண்ணல, எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு இந்த மூவ்ஸ்லாம் போட்டு வால்யூம் பண்ணுவாங்களே, நான் நீங்கள் தான் பார்த்தீங்க. லுக் அட் திஸ். சீரியஸாக அப்படி தானே இருக்குது அந்த காலத்து ஹீரோயின். இந்த பழைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ். ஆக்சுவலி அவங்க அந்த பர்டிகுலர் டிக்டாக் வீடியோவில் அவங்க என்ன ஹேர் கட் பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க இங்கேருந்து இவ்வளோ இங்கே ஷார்ட்டாக இருந்து ஆக்சுவலி இப்படி ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு இப்படி ஹேர் இப்படி ஷார்ட்டாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம அப்படி கேர்ள் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்த மாதிரி அவங்களுக்கு அப்படியே இப்படி பவுன்ஸியாக வரும், பழைய இங்கிலீஷ் பட ஹீரோயின் மாதிரி. பட் ஸ்டில் என்னோட ஹேர் கட்டில் இந்த அளவுக்கு வந்தது, ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வந்து நான் வந்து உட்காந்து ஒரு 2 மணி நேரம் கேர்ள் பண்ணணும். கேர்ளை வச்சுட்டு சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம். Oh my god, I'm happy. Okay. See the volume. Actually இந்த கலரில் அது எவ்வளோ அழகாக அந்த கேர்ள்ஸ் வந்து அழகாக தெரியுது பார்த்தீங்களா? ஆக்சுவலி நான் செட்டே பண்ணல, நான் லைக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா தான் அப்படி பின்னாடி போட்டேன். அதுவே அழகாக செட் ஆகிட்டு. ஓ, இட்ஸ் வெரி நைஸ். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி சத்தியமாக சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் சீரியஸாக அப்படி வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் தான் பண்ணேன். இதுக்கு முன்னாடியும் நான் ட்ரை பண்ணல. என்னோடய ஹேரில் இந்த மாதிரி வால்யூம் நிற்கிறது ரொம்ப ஓவராக எக்ஸிட் ஆகிற மாதிரி. பிகாஸ் என் ஹேரில் இவ்வளோ வால்யூம் நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் என் ஹேர் டக்குன்னு ஃப்ளாட் ஆகிடும். பட் இதில் எல்லாமே லைக் த ஹேர் கட், த ஹேர் கலர் அண்ட் இந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்டைலிங் எல்லாமே சேர்ந்தது தான் இது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நம்ம அதெல்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷ் வரும். நம்ம ஒரு லைக் ஒரு நார்மலாக ஒரு லாங் லேயர்ஸ் வச்சு ட்ரை பண்ண வராது. ஏன்னா இந்த அளவுக்கு லேயர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கேர்ள்ஸ் இந்த மாதிரி நிற்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறது ஈஸியாக, பிகாஸ் நான் உங்களுக்கு இப்படி டக்குன்னு பண்ணி காமிச்சிட்டேன். ரொம்ப ஈஸி தான், எல்லாமே சிம்பிள் தான். ப்ராக்டிஸ், நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஸ்ட்ரைட்னர் வச்சு கேர்ள் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ அந்த ஒரு டெக்னிக் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா
லைக் இது வரைக்கும் அந்த டெக்னிக் தான். க்ரௌன் பார்ட் மட்டும் ஃப்ரண்ட்டில் போட்டு நம்ம இப்படி ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பண்ணோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபினிஷ்டு லுக். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. இந்த மாதிரி நான் நிறைய வீடியோவோட உங்களை அடுத்தடுத்து இந்த சேனலில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை இந்த வீடியோவில் கமெண்ட்டாக கொடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.